வணக்கம் தமிழ் நேயர்களுக்கு. தமிழக அரசியல் சூடுகளம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்ம அந்த சூடத்தை பற்றி பேச போறோம். குறிப்பா சொல்ல போனால் முதல்வர் அவர்களுடைய பிரச்சாரம். அந்த முதல்வர் அவர்களுடைய பிரச்சாரத்தில் மீண்டும் மீண்டும் அட்டாக் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக. அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற விதத்தில் பேசின முதல்வர் அவர்கள் எதை பற்றி பேசக்கூடாதோ அதை பற்றி பேசிட்டாரு. எடப்பாடியார் அவர்களும் நேரடியாக அந்த குற்றச்சாட்டை வைக்கல. எடப்பாடியார் அவர்களுடைய குற்றச்சாட்டு ஒரு ஆடியோ சர்ச்சையை வைத்து அந்த ஆடியோ சர்ச்சைக்கு பதில் சொல்லாம அதை தாண்டி எடப்பாடியார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டாக மாற்றினது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். 50 ஆண்டுகளுக்கு சொந்தமான அரசியல் அனுபவத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தடுமாற்றத்தை நம்ம எப்படி பார்க்கறது? சரி, ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் வருவோம். கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் அங்கே தெரியுது திமுகவுடைய பிரச்சார வியூகங்கள். சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்கிறது என்டிஏ, எஃப்சிஆர்ஏ சட்டங்கள் மூலமாக. என்னங்க இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம்னா? எஃப்சிஆர்ஏ சட்டம்னா ஃபாரின்லேருந்து வர்ற மணியை கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேஷன் ஆக்ட், ஃபாரின் கரன்சி கண்ட்ரோல் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்த காலங்கள்லேருந்து காங்கிரஸ் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. 2020 முதல்ல அந்த சட்டத்துக்கு திருத்தங்கள் கொண்டு வராங்க. அது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எஃப்சிஆர்ஏனா என்ன? ஃபாரின்லேருந்து வர மணி அது மேக்சிமம் யாருக்கு வருது? என்ஜிஓஸ் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கலாம். அதில் எந்த தடையுமே இல்லை. என்ஜிஓஸ்க்கு வர வாய்ப்புகள் இருந்தது. அந்த என்ஜிஓஸில் நிறைய பேர் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு என்ஜிஓக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னடா, எனக்கு நான் பணம் வருது, அந்த பணத்தை இன்னொரு என்ஜிஓக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன் என்ஜிஓவில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன? ஏன் என்ஜிஓ என்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க? இதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாச்சு. நிறைய என்ஜிஓஸ் ஒரு கம்பெனி, ஷெல் கம்பெனியை டைப் பண்ணி நிறைய தவறுகள் நடந்தது. நீங்களும் அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்பீங்க. என்ஜிஓ சைடில் இருந்தோ அல்லது பலருமே கேள்விப்பட்டிருப்போம், பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறது. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பவா, நீங்கள் கேஷாக கொடுப்பீங்களா? கேஷாக கொடுப்போம், அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி பல விளையாட்டுகள் நடந்துட்டு இருந்தது. இந்த எஃப்சிஆர்ஏ பற்றி 2020 ஒரு குழப்ப நிலைமையை தவிர்க்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாடாளுமன்றத்திலும் சரி, இரு அவைகளிலும் சரி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தங்கள் எந்த வகையிலங்க பாதிக்குது சிறுபான்மையினருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு, நம்ம முதல்வர் அவர்களுக்கு பதில் சொல்லலை. முதல்வர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நம்ம கேள்வி கேட்குறோம் சிறுபான்மையினர்கிட்ட. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஃப்சிஆர்ஏ மூலமாக சிறுபான்மையினரை குறிப்பாக கிறிஸ்தவர்களை பாதிக்கிறதுன்றாப்புல. புரியலையே. கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் என்ஜிஓ வச்சுருக்காங்களா? ஏன் இந்துக்கள் இல்லையா? இஸ்லாமியர்கள் இல்லையா? ஏன் கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்கிறாரு? கன்னியாகுமரியினோட கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்கிறாரு. இன்னும் இந்த சிறுபான்மையினரை வைத்து விளையாட்டு எதற்காக? சரி, எஃப்சிஆர்ஏ என்ன பாதிப்பு நடந்திருக்கு? எஃப்சிஆர்ஏல புதுசாக சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்க விஷயம், டெல்லியில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க் அது மூலமாக பணம், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை நீங்கள் அங்கே அனுப்பிடலாம். அங்கேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். செகண்ட், 50% உங்கள்கிட்ட இருக்கிற அட்மின் எக்ஸ்பென்சஸை 20%க்கு மாற்றிக்கோங்கன்னு இருக்காங்க. ரைட். தேர்டு, நீங்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை எதுக்காண்டி நீங்கள் பணம் வாங்கினீங்க, என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரைட். இதில் எந்த இடத்துல சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்க? என்ஜிஓக்கள் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க? ஒரு ப்ராப்பர் என்ஜிஓக்கு என்னங்க தேவை? நான் இதுக்காக தான் ஃபண்டு வாங்குறேன், எஜுகேஷனுக்காக ஃபண்டு வாங்குறேன், என்னுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஃபண்டு வாங்குறேன் சொல்லிட்டு தானே வாங்குறீங்க. இங்கே ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் கொடுப்பீங்கள்ல, அதுக்காக தான் நீங்கள் ஃபண்ட் வாங்குறீங்க. அந்த ஃபண்டில் என்னங்க சேஞ்சஸ் வரப்போகுது? சரி, இதனால சிறுபான்மையினர் எங்கே பாதிக்கப்பட போகிறாங்க? அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர் மக்கள், கன்னியாகுமரியில் மட்டும் பேசப்படக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் என்ன பாதிக்கப்பட போகிறாங்க? புரியலங்க. இந்த திட்டங்களால் ஒரு பெரிய மாற்றங்களும் பெரிய ஒரு விஷயங்களும் எதுவுமே இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதில் சில திருத்தங்கள் இருக்க தான் செய்யும். அந்த திருத்தங்கள் இது வரைக்கும் பழக போன திருத்தங்கள் தான். எல்லா காலங்களையுமே நம்ம சில அமெண்ட்மெண்ட்ஸை பார்த்துருப்போம். காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி நீங்கள் பாதிப்புன்னு சொல்லலாம்? எந்த கிறிஸ்தவருக்கு பாதிப்பு வருதுங்க? எஸ்ஐஆரில் முதல்வர் அவர்களே பேச வச்சாங்க. இந்த பத்திரத்தை பார்த்தா, அந்த அப்ளிகேஷனை பார்த்தா
தலை வலிக்குதுங்க, தலை சுத்துதுங்கன்னாரு. இன்னைக்கு ஒரு விஷயமும் இல்லையே. எஸ்ஐஆரை மறந்துட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனா மக்கள் இன்றைக்குமே எஸ்ஐஆரை பத்தின குழப்ப நிலையில உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருந்த பல அரசியல்வாதிகள் விலாசம் எங்கன்னு தெரியலங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியல. புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சி எதை கொண்டு வந்தாலும் இங்க குறை சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட இடங்கள் சிறுபான்மையான இடங்கள்ல. அதே நேரத்துல அக்கா கனிமொழி அவர்களுடைய பிரச்சாரம் மதுரையில, திமுக இந்துக்களுக்கு எதிரியாங்க, எங்க கூட யார் இருக்கா பாருங்க, அவர் கையில என்ன இருக்கு பாருங்கன்னு சொல்லி தியாகராஜன் அவர்கள் கையில கட்டியிருந்த கயிறை வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது புரியல. இந்த திமுகவை நாம் எதிரிகளாக சித்தரிக்கிறதுக்கு, இந்துக்களுக்கு எதிரிகளாக சித்தரிக்கிறது மக்கள் சித்தரிக்கலை, நீங்க தான் பண்றீங்க. உங்களை நாங்க கேட்கவே இல்லை, நீங்களா சொல்லிக்கிறீங்க இந்துக்களுக்கு எதிரின்னு. சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன குற்றச்சாட்டோ அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இந்துக்களுக்கு எதிரினா எதுல குற்றச்சாட்டு? இஸ்லாமியர்களோட திருமணத்திற்கு போயிட்டு இந்துக்களுடைய மாங்கல்யத்தை பத்தி பேசுறீங்கல்ல, அதுக்கு பேர் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை ஏன் பேசுனீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், வெளிப்படையா பேசுங்க. இந்துக்களோட கல்யாணத்துல வந்து பேசுங்க, இஸ்லாமியர்களோட கல்யாணத்துல வந்து பேசாதீங்க. அது ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்யற மாதிரி ஆயிருது இல்லையா? புண்படக்கூடாதுன்னா யாருமே புண்படக்கூடாதுன்னு தானே. அவருக்கு இனிக்கணுங்கிறதுக்காக எனக்கு கசக்குங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு கசக்குங்கிறதுக்காக அவருக்கு இனிக்க கூடாதுதான், ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? இதுதாங்க எஃப்சிஆரை பத்தி பேசி முதல்வர்கள் சொன்ன விஷயங்கள். மக்களே, நீங்களுமே அந்த எஃப்சிஆர்ஐல உள்ள போய் பாருங்க. குறிப்பா கிறிஸ்தவ மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவ மக்கள் கண்டிப்பா அந்த எஃப்சிஆர்ஐ போய் பாருங்க. உங்களுடைய சம்பளத்தை ஏதாவது கவர்மெண்ட் வராதுன்னு சொல்றாங்களா? எம்என்சியில் ஏதாவது கார்பரேட்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க சம்பளம் வராதுன்னு சொல்லியிருக்கா அந்த சட்டத்துல? எந்த இடத்துலங்க பிரச்சனை? புரியலையே, எந்த இடத்துல பிரச்சனை? முதல்வர் அவர்களை பேச வைக்கிறாங்க, வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ரைட். இந்த குற்றச்சாட்டு எடப்பாடியார் அவர்கள் கூடிய குற்றச்சாட்டு ஒரு ஆடியோ சர்ச்சை. அந்த ஆடியோ சர்ச்சை மூலமா வந்த குற்றச்சாட்டு என்ன? மறைந்த அமரர் திரு கருணாநிதி அவர்களுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவரை கைதியாக வச்சிருக்காங்க, அதுபோக கட்சி விவகாரங்களை பற்றிய ஒரு ஆடியோ சர்ச்சை. அது நிரூபிக்கப்படாத ஆடியோ சர்ச்சை, அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. அந்த ஆடியோ சர்ச்சையை வைத்து எடப்பாடியார் அவர்கள் பேசினாங்க. அதற்கு குற்றச்சாட்டா இவர் வைக்கிறது, முதல்வர் அவர்கள் வைக்கிறது என்ன குற்றச்சாட்டு? பிரச்சாரங்கள்ல முதல்வர் அவர்கள் பேசிய வீடியோவை நீங்க முதல்ல கேளுங்க. நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர், அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல தலைவனுக்காக, நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவர், அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோகியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்கள் நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே மாறிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகுல குத்துனவர் நீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா உடல்நல குறைவால சட்டமன்ற அவைக்கு வராமல் இருக்க அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அதை ஆதரிச்சு திமுக. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். என்ன சொல்றாங்க? கலைஞர் அவர்களுடைய இறப்புக்கு நான் போய் நின்றிருந்தேன், மெரினால இடம் கொடுக்கறத பத்தி. அதற்கு எடப்பாடியார் அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். வழக்காடி வழக்கு மன்றத்தில் தான் வாங்கியிருந்தோம் சொல்லி சொன்னார். தயவு செய்து இறந்து போனவர்களை வைத்து மீண்டும் மீண்டும் அரசியல் செய்வது நாகரிகமற்றது. எடப்பாடியார் அவர்கள் பேசிய குற்றச்சாட்டு, இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு, முதல்வர் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அவர் ஒரு வார்த்தையை பத்தி பேசவே இல்லை. கலைஞர் அவருடைய இறப்புக்கு என்ன தேடி வந்தாங்க, நான் இடம் கொடுக்காம விட்டுட்டு நான் இடம் கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் முதல்ல எடுத்து வைக்கவே இல்லை. இன்றைக்கு அது அவர் சொன்ன குற்றச்சாட்டை தாண்டி முதல்வர் அவர்கள் சொன்ன விஷயத்துல நாகரிகமா பேச கத்துக்கோங்கன்னு சொன்ன வார்த்தை, நாகரிகத்தை பத்தி திமுகவினர் கத்துக் கொடுக்குறாங்க. நாகரிக அரசியலை பத்தி, நாகரிக அரசியல் விமர்சனங்களை பத்தி திமுக கத்துக் கொடுக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் கீழே பார்த்துருப்பீங்க, திமுகவினர் என்ன கமெண்ட்ஸ் போடுவாங்கன்னு, அதையும் போய் பாருங்க. நாகரிக அரசியல்னா என்ன விமர்சனம் வருங்கிறது தெரிய வரும்.
திமுக முதல்வர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு இப்படிதாங்க சொல்லியிருக்காரு. எடப்பாடியார் அவர்களை நான் வீடு தேடி போய் நின்னேன், அவர் இடம் தேடி போய் நின்றிருந்தேன், இந்த மாதிரி மெரினால இடம் வேணுங்கிற கேட்கறக்கா போயிருந்தேன், இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதற்கு அவர் நேற்றுமே சொல்லிட்டார், நீங்க காமராஜரோட இறப்புக்கு என்ன பண்ணீங்கன்னு. எங்கெங்க போயிட்டு இருக்கு அரசியல்? பிரச்சனைகள் தமிழகத்தில் நிறைய இருந்தது. 2021 2026 காலகட்டம் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எவ்வளவு? அந்த பிரச்சனைகள் நோக்கி போக வேண்டிய பிரச்சாரத்தை திசை திருப்பி இறந்து போனவர்களை பற்றி, தலைவர்களை பற்றிய பிரச்சாரமா மாற்றிக்கொண்டு போவது எந்த விதத்துல நாகரிகமா பார்க்கப்படும்? இரு பெருங்கட்சிகள் இந்த பிரச்சாரத்தை திசை திருப்புறது மக்கள் மத்தியில மீண்டும் என்னப்பா இது அரசியல் பண்றாங்க அப்படின்னு போகிற மாதிரி போகுது. இதுல லாபம் சம்பாத்தியம் பண்ண போறது அதிமுகவோ திமுகவோ இல்ல, மாற்றா வரக்கூடிய கட்சி லாபம் சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடும். அவங்கள பாருங்க என்ன பேசுறாங்கன்னு. தயவு செய்து இந்த மாதிரியான விமர்சனங்களை இரு கட்சிகளும் தவிர்ப்பது அரசியல் களத்திற்கு நல்லது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, முதல்வர் அவர் சொன்ன வார்த்தை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி நான் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறேன். ஒரு பாட்டு வரும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைங்க சொல்லணும் பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த மாதிரி இது சூப்பர் ஸ்டார். இப்போ எல்லாரும் இதை தான் பேசுறாங்க. செமையா இருந்துங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கு ஒரு பாட்டு வேற பாடினார், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கை திமுக விட்டுரும், அதுக்கப்புறம் எல்லா தேர்தல் அறிக்கையும் செய்ய வைக்கிறது திமுக தான், செய்து முடிக்கிறது திமுக தான். மற்ற கட்சிக்கு தேர்தல் அறிக்கையை பார்க்க கூட மாட்டாங்கன்னாரு முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை. ரைட், நீட் தேர்வு ரத்து முதல் தேர்தல் அறிக்கை 2021 அதான். அதற்கு முன்னாடி கச்சத்தீவு மீட்பு தேர்தல் அறிக்கையில், காவேரி மேலாண்மை ஆணையம், எவ்வளவோ சொல்லப்போனா 91 காலகட்டங்கள்லேருந்து பார்த்து போன விஷயங்கள் எவ்வளோ சொல்லப்போனால் 96க்கு அப்புறம் தேர்தல் அறிக்கை நிறைய வந்தது, பிரபலமானது. ஆனால் 91லேயே சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க பிரச்சாரங்களில், அது தேர்தல் அறிக்கையாக இருக்கப்படாது. அதில் இதெல்லாம் அடங்கும். நீட் தேர்வு ரத்து 2021 என்னாச்சு? சரி, 2026 எப்படி மாற்றிருக்காங்க தெரியுமா? மக்களுக்கு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கையை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. திமுக தேர்தல் அறிக்கையை தெரியுமா உங்களுக்கு? 2026 தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லியிருக்கிற வார்த்தையில ஒரு இடங்களை கூட நீட்டுன்னு பேர் இல்லை. சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? மருத்துவம் மற்றும் தேசிய கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம். எப்படி மாறிட்டாங்க? நீட் தேர்வு ரத்துக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். ரகசியம் இல்லப்பா, அப்படி கிருஷ்ணகிரியில போயிட்டு நாங்க சொல்லிட்டோம் ஆனா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் போனாரு. இது 2025 வரைக்கும், இது வரைக்கும் நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னது 2025 தான் முதல்ல ஓபன் பண்றாங்க. ரத்து பண்ண முடியலன்னு. ஏன்? அது வரைக்கும் என்ன முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டா தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். இதுதாங்க அடி. நீங்க உங்களுடைய ஆதரவாளர்கள் அதையும் சட்டமன்றத்தில் நீங்க பெருமையா பேசுனீங்க. தீர்மானங்கள் கடைசியில் என்னாச்சு? தீர்மானங்களோட நிலை என்னாச்சு? முதல்ல அனுப்பும் போதே தெரியும் திமுகவுக்கு இது எதுவுமே செட் ஆகாது. இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லப்படுறது சூப்பர் ஸ்டார் கண்டென்ட் என்ன? 8000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தவொடனே 8000 ரூபாய் கூப்பனுங்க. ரைட், கூப்பன் கொடுக்குறீங்க, வாங்கிட்டாங்க மக்கள். எந்த கடைக்கு போகணும்? எந்த கடையில எந்த கூப்பன் சொல்லும்? இதுக்கு என்ன லிமிடேஷன்? வருமான வரி செலுத்தாத அனைத்து மகளிருக்கும், வருமான வரி செலுத்தாத அனைத்து மகளிரை எந்த லிஸ்ட்ல எடுத்திருக்கீங்க? ஏ கிளாஸ் கிரேட்ல இருக்கிற கார்டு இருக்கக்கூடிய லெவல்ல, அதாவது அரிசி பருப்பு கூட வாங்காத ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் கூட மகளிர் பலருமே வருமான வரி செலுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு இது உண்டா? சரி, இந்த 8000 கூப்பனை வச்சு எந்த பொருட்கள் வாங்குறதுக்கு எந்த லிமிடேஷன் இருக்கு? எந்தெந்த கடைகள் இருக்கு? அவங்க போய் எப்படி ரெடீம் பண்ணுவாங்க? எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க? தேர்தல் அறிக்கை படிக்கிறது மட்டும்தான் எங்க வேலையா? செய்யவே மாட்டீங்க. நீங்க சொல்றதையாவது தெளிவா சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக இந்த முறை மக்கள் காது கொடுத்து கூட கேட்கல. விவசாயத்திற்காக நிறைய திட்டங்கள். என்னென்ன திட்டங்கள் சொல்லுங்க? கொள்முதல்
நிலையங்களை பற்றி பேசலாமா? கரும்புக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, குவிண்டாலுக்கு மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இவ்வளோ 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் எதுவுமே செய்யலை? என்னங்க? தேர்தல் அறிக்கையை பற்றி தெளிவான ஒரு வீடியோ போடலாம். ஆனால் மக்கள்கிட்ட ஏன் பார்க்குறவங்களே, எப்பா அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் சும்மா கொடுக்குறதுப்பா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்ததுனால தான் பார்த்துருப்பீங்க. திமுக ஆதரவாளர்களும் தேர்தல் அறிக்கையை ஆதரித்து பேசலை, எதிர்ப்பாளர்களும் திமுக தேர்தல் அறிக்கையை எதிர்த்து பேசலை. ஆனால் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்தவரும் திமுக ஆதரவாளர் ஃபுல்லாக அதிமுக தேர்தல் அறிக்கையை எதிர்த்து பேசியிருந்தாங்க. ஏன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு பேசணும், ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக. இவங்க எதை பற்றி எதுவுமே பேசலை. இதுதான் திமுக தேர்தல் அறிக்கையுடைய தற்போதைய நிலை. சரி, மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த பிரச்சாரங்களை சூடா கொண்டு போறதுக்கு திமுக எப்பவுமே ஒவ்வொரு தேர்தலையுமே ஒவ்வொரு விஷயத்தை கையில் எடுக்கும். அதுல மிக முக்கியமா அந்த முறை குறிப்பா இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. கலைஞர் அவர்களுடைய, அமரர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் பற்றியோ அவருடைய திறமையை பற்றியோ இங்கே யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயவு செய்து முதல்வர் அவர்கள் இத்தோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா அவரை பற்றி எல்லா மக்கள்கிட்டையுமே அவர் மறைந்தும் வாழுகின்ற தலைவர். எங்களுடைய உச்சரிப்பில் தலைவர் கலைஞர் தான் வரும். அந்த பெயர் பெற்றவர் தலைவர் கலைஞர். அவரை இந்த பிரச்சாரத்திற்குள் கொண்டு வராமல் இருப்பது எங்களை போன்ற கலைஞரை நேசித்தவர்களுக்கும், கலைஞரை வெளியிருந்து பார்த்தவர்களுக்கும், கலைஞரை எதிர்த்தவர்களுக்கும் கூட நன்மையாக பயக்கும். பிரச்சார களத்தில் ஒவ்வொரு கட்சியும் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை இனிமேல் தோல் உரிக்கிறோம். நம்மளுடைய அரசியல் களத்தில் ரெகுலராக வீடியோ பாருங்கள், இனி ரெகுலராக வீடியோ இருக்கும். ஏன்னா பிரச்சாரத்தை ஒவ்வொரு நுனியும் ஒவ்வொரு முனையையும் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது தீட்டப்படுகிறது. தீட்டப்படுவது நமக்கா, அந்த கட்சிகளுக்கு லாபத்துக்கா? அதனால தொடர்ந்து பாருங்கள் அரசியல் களத்தில். வணக்கம்.